திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். பைமோட் ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் நிலை எப்பொழுதும் உங்கள் நடத்தையால் தீர்மானிக்கப்படுகிறது, மற்றவர்களின் பாராட்டுகளால் அல்ல. புரிந்து கொள்வதில் அக்கறை காட்டுவது போல் தவறாக புரிந்து கொள்வதில் அக்கறை காட்டினால் பந்தங்கள் என்றும் நீங்காது. எதற்காக பாடுபடுகிறாயோ அதில்தான் உங்கள் கண்ணியம் இருக்கிறது. எதை நீ ஏமாற்றுகிறாயோ அதில் உங்கள் வீழ்ச்சியும் இருக்கும். ஒரு பண்பட்ட நபர் மற்றவர்களை அவமரியாதையாக நடத்துவதில்லை. கோபத்தை கட்டுப்படுத்தி கத்துவதை நிறுத்திவிட்டு சிந்திக்க தொடங்கினால் மற்றவர்களின் வழி உங்களுக்கு புரியும். பெருமை எங்கே தொடங்குகிறதோ அங்கே வீழ்ச்சியும் தொடங்குகிறது. உங்கள் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நல்ல பலன்கள் வரும். கெட்ட எண்ணங்கள் மோசமான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். உங்களுக்கு ஏதேனும் எண்ணங்கள் இருந்தால் அத்தகைய முடிவுகள் வரும். உங்கள் கையில் உள்ள பணம் உங்கள் இரு வார்த்தைகளுக்கும் மதிப்புள்ளது. நீங்கள் அவற்றை சிக்கனமாக பயன்படுத்தினால் மட்டுமே அவை உங்களுக்கு மதிப்புமிக்கவை. பறக்கும்போது கடந்த கால தவறுகளை சரி செய்வது ஒரு சிறந்த அம்சமாகும். அறம் எங்கிருக்கிறதோ அந்த பக்கம்தான் வெற்றி. தர்மம் ஆபத்தில் உள்ளது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறுதியில் நீதியே வெல்லும். கோடாரியால் வெட்டப்பட்ட மரம் மீண்டும் துளிர்விடும், ஆனால் வார்த்தைகளால் வெட்டப்பட்ட மனம் ஒருபோதும் துளிர்க்காது. இருட்டில் கூட ஒளி இருப்பதாக நீங்கள் நம்பும் இடத்தில், நம்பிக்கையில்லாத இடத்தில் ஒளியும் இருளாக தோன்றும். நாம் செய்யும் செயல்களில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை காண முடியும், ஆனால் வேலை இல்லாமல் உண்மையான மகிழ்ச்சி இல்லை. போருக்கு முடிவு உண்டு, ஆனால் குடும்பத்திற்காக வாழ போருக்கு முடிவே இல்லை. காரணம் இல்லாமல் யாரும் அமைதியாக இருப்பதில்லை. துக்கம் சில நேரங்களில் வார்த்தைகளை நசுக்குகிறது. உங்களை விட சில சகாக்களிடம் சிறந்த செல்வம் இருப்பதாக ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். நேர்மை இல்லாத போதுதான் துன்பம். ஓட வேண்டும் என்றால் துரத்தி ஓடவும், எழுந்து நின்றால் எழுந்து நில்லுங்கள். வியர்வையின் மதிப்பும் பணத்தின் மதிப்பும் உயிரின் மதிப்பும் தெரிந்தவர்கள் பிற சம்பாதிப்பதில் விரலை வைப்பதில்லை. கட்டுப்பாடற்ற நாவையும் கட்டுக்கடங்காத கோபத்தையும் பொங்கி வழியும் அன்பையும் கட்டுப்படுத்துபவர்கள் பெரியவர்கள். ஒவ்வொரு காயத்துக்கும் நாம் இரத்தம் சிந்த வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் கண்ணீரை ஏற்படுத்தும் காயங்கள் உள்ளன. கஷ்டமில்லை என்றால் மகிழ்ச்சிக்கு மதிப்பு இல்லை. கோபமில்லை என்றால் அன்புக்கு மதிப்பு இல்லை. நீ மறைக்கும் உண்மை உன்னை விழிக்க வைக்கிறது. நீ உண்மையை சொல், மக்களை விலக்கி வைக்கிறது. வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் வலுவாக இருந்தால் தோல்வி உங்களை தொடாது. தெரிந்தோ தெரியாமலோ செய்தாலும் கர்மாவின் பலனை நல்லதோ கெட்டதோ நாம் அனுபவிக்க வேண்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு மரியாதை கொடுத்தால் அடிமையாக நடத்துவார்கள். நமது பிரச்சனைகளில் பாதி நமது தவறான சிந்தனையால் ஏற்படுகிறது. நம்முடைய நன்மைக்காக முதல் வெகுமதி அவமானங்களும் பழிவாங்கல்களும் ஆகும். யாரும் என்னை விரும்பாததற்கு காரணம் எனக்கு மென்மையாக பேச தெரியாதுதான். அது சரியென நினைத்தால் நேரடியாக பேசுவேன். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், ஒருவரிடம் பிச்சை எடுப்பது பரவாயில்லை, ஆனால் ஒருவரை அநியாயமாக ஏமாற்றாதீர்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் வாழும் வரை துன்பம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும். பொறுப்புகள் உங்களை சுற்றி எல்லைகளை உருவாக்குகின்றன. வரம்புகளை மீறுவது உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சிக்கு உங்களை தள்ளும். ஒரு புத்தகத்தின் மகத்துவம் அதன் உள்ளடக்கத்தை பொறுத்தது அல்ல, அது உங்களுக்கு கொடுக்கும் யோசனையை பொறுத்தது. உங்கள் புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்துவீர்கள், உங்கள் மதிப்பு உயரும். உங்கள் பெருமையை எவ்வளவு குறைக்கிறீர்களோ நீங்கள் மிகவும் மன அமைதியை காண்பீர்கள். சில சமயங்களில் எத்தனையோ புத்தகங்களை படிப்பதனால் வராத தெளிவு யாரிடமாவது உரையாடினால் வரும். சாப்பாடு ருசியாக இல்லை என்று குறை சொல்லும் முன் சாப்பிட எதுவும் இல்லாத ஏழைகளை நினைத்து பாருங்கள். நாம் என்னவாக இருக்கிறோமோ அதனோடு ஒத்து வாழ்ந்தால் ஒவ்வொரு நொடியும் சொர்க்கம்தான். இல்லாத ஒன்றை எதிர்பார்க்கும் ஒவ்வொரு அடியும் நரகம்தான். காயப்பட்ட புலி வாய்ப்புக்காக காத்திருக்கிறது. தோற்கடிக்கப்பட்ட மனிதன் தனது இலக்கை ஓட்டுதல் மூலம் அடைய வேண்டும். ஒருவரை விமர்சிக்கும் முன் நீங்கள் சொல்வது சரியா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒருவரை விமர்சித்தால் உங்களை விமர்சிப்பவர்கள் 100 பேர் இருப்பார்கள். நேற்றைய விட கடந்துவிட்டது தெரியாத நாளை விட இன்றைய மதிப்பு அதிகம்.
உங்கள் ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். உன்னிடம் ஒரு ரகசியம் இருக்கும் வரை அதுவே உன்னை அழித்துவிடும். தண்ணீர் இல்லாத கிணற்றுக்கும் பணமில்லாத மனிதனுக்கும் யாரும் வரமாட்டார்கள். இலைகள் உதிர்ந்த மரத்தைப் போல ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கும்போது யாரும் கவலைப்பட மாட்டார்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருக்கும் வரை உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு நாயைப் போல சிங்கம் ஒருபோதும் நம்பிக்கையை காட்டவில்லை, ஆனால் யாருடைய இடத்தில் அவை பெரியவை. ஒரு மனிதன் உங்களுக்கு உதவுவதில் உள்ள மகிழ்ச்சியை விட ஏமாற்றத்தின் வலியை நினைவில் கொள்கிறான். மேலே ஆசீர்வாதம், உள்ளே சாபங்கள். வெளியில் காதல், உள்ளத்தில் வெறுப்பு. உள்ளே மனிதாபிமானம், உங்களுக்குள் அரக்கத்தனம், நேர்மை. இதுதான் இன்றைய சமூகத்தின் மனிதனின் இயல்பு. நம் வாழ்க்கையில் எதை விரும்பக்கூடாது என்பது நம் தலையில் இருப்பதை பொறுத்தது. உண்மைக்கு எதிரிகள் இருப்பதை விட பொய்க்கு ரசிகர்கள் அதிகம். உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருங்கள். ஏனென்றால் பாசாங்கு பத்திரங்கள் எப்பொழுதும் நிலைக்காது. பணம் இருக்கும் வரை சிலரது கண்கள் உச்சந்தலையில் இருக்கும். பிறகு நாம் அவர்களின் கண்களுக்கு தெரிவதில்லை. உங்கள் தவறு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், உங்கள் வாக்குறுதியை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை நேர்மையாக ஒப்புக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் மற்றவர்களால் பயன்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள். எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்க வேண்டும். இவை இல்லை என்றால் தீராத சொத்துக்கள் இருக்க வேண்டும். கடந்த காலத்தை நினைத்து சோகமாக இருக்காதீர்கள். கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை கொண்டு எதிர்காலத்தை உருவாக்குங்கள். நீங்கள் நேர்மையாக இருக்கும் வரை ஒருவர் முன் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி இரண்டையும் மனதில் வைத்திருப்பவர்கள்தான் இந்த சமுதாயத்தில் பணக்காரர். தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி தாமதமாக வந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள், நீங்கள் அழுது விடுவீர்கள். மேலும் உங்கள் மனதில் யாருக்கும் இடம் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்துவார்கள். பொய்யை நிரூபித்து உண்மையை மறைக்கும் நாட்கள் இவை. நேர்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும். விசுவாசம் இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் கோபமும் இருக்கும். எப்பொழுதும் ஒருவருக்காக உங்கள் ஆளுமையை மாற்றிக்கொள்ளுங்கள். தன் இயல்பை விட்டு புனையாக மாறினாலும் நாய்கள் கூட அவனை துரத்தி கடிக்கும். இறப்பது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் மிகவும் நேசிப்பவர்கள் இல்லாமல் போனால் அது மரணம் போல் உணர்கிறது. ஒரு அழகான துணையை கண்டுபிடிக்க நீங்கள் அதிர்ஷ்டசாலி இல்லை. ஒரு பொறுப்பான தோழரை கண்டுபிடிப்பது ஒரு உண்மையான ஆசீர்வாதம். அமைதியாக இருங்கள், பல பிரச்சனைகள் தீரும். மகிழ்ச்சியாக வாழுங்கள், பிரச்சனைகளை தவிர்க்கவும். வெற்றி பெறக்கூடியவர்கள் வெற்றியில் கவனம் செலுத்துவார்கள். தோல்வியடைந்தவர்கள் வெற்றியாளர்கள் மீது கவனம் செலுத்துகிறார்கள். உங்களை இழிவாக பார்க்கும் இடத்தில் அதிக நேரம் இருக்காதீர்கள். என்ன நடந்தாலும் விரக்தியடைய வேண்டாம், ஏனென்றால் சில சூழ்நிலைகள் உங்களை அறியாமல் உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்களை நேசிப்பவர்களை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். ஏனென்றால் இருக்கும் வைரத்தை விட்டு நீங்கி வண்ண கற்களை தேடுகிறீர்கள் என்பது ஒரு நாள் தெரிந்துவிடும். கடினமான இன்பங்களும் பருவங்களை போன்றது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் சரியான நேரத்தில் வருவார்கள். இருக்க வேண்டிய அனைத்தும் நேரம் வரும்போது போய்விடும். சகிப்புத்தன்மையை பழக்கப்படுத்தாமல் இருப்பது நல்லது. இயந்திரம் மோசமடைய தொடங்கும்போது அது தேவையற்ற சத்தங்களை உருவாக்க தொடங்குகிறது. மேலும் ஒரு மனிதன் விழத் தொடங்கும்போது அவன் வாயிலிருந்து ஆணவமான வார்த்தைகள் வெளிவரும். ஒருவன் அழகாக இருந்தால் மட்டும் போதாது, மனம் அழகாக இருக்க வேண்டும். படித்திருந்தால் மட்டும் போதாது, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். காதல் என்பது உன் அருகில் இருப்பதோ அல்லது உன் அருகில் படுத்துக்கொள்வதோ அல்ல. ஒரு நல்லவன் எனக்கு தைரியமானவன் என்று நம்புவதே. திட்டுவதை சகித்து கொள்ளலாம், ஆனால் முகஸ்துதியை பொறுத்து கொள்ள முடியாது. வார்த்தைகளில் கிண்டல் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் கிண்டல் இருக்கக்கூடாது. நம்பிக்கையற்ற உறவில் பிணை கைதியாக இருப்பதை விட நம்பகமான உறவில் விருந்தினராக இருப்பது நல்லது. மோசமான சாலையில் அதிக கூட்டத்துடன் பயணிப்பதை விட நல்ல சாலையில் தனியாக பயணம் செய்வது நல்லது.
ஒரு நல்ல மனிதனின் கோபம் பனி போல் கரைந்துவிடும். துன்மார்க்கரின் கோபம் எந்த நேரத்திலும் எரியும் நெருப்பை போன்றது. வாழ்க்கை உன்னுடையது, வெற்றியும் தோல்வியும் உன்னுடையது. நீ எழுந்து நிற்க வேண்டும். நீதான் வலியை தாங்க வேண்டும். மற்றவர்கள் உன்னை பார்த்து கேலி செய்ய வேண்டும். யாரேனும் நீங்கள் போராட விரும்பினால் நீங்களே போராடுங்கள். நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் உங்களை நீங்களே வெல்வீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யாரையாவது ஏமாற்றிவிடலாம் என்று பெருமிதம் கொள்ளாதீர்கள். உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்பதை விரைவில் அறிந்து கொள்வீர்கள். சகாக்களுடன் போட்டித்தன்மையுடன் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களை அழிக்கும் மனப்பக்குவம் வேண்டாம். ஏனென்றால் அது அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் ஆபத்தானது. பாதாவிலிருந்து பிறந்த ஒவ்வொரு மாதாவும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். காலம் சிலவற்றை நெருங்குகிறது, அது மற்றவர்களை அந்நியப்படுத்துகிறது. ஆனால் சிலருடன் பழகுவது ஒருவரை மறக்க செய்கிறது. 40 வயதிலும் பணம் இல்லை என்றால் இப்பொழுது அதை சரி செய்ய உங்களுக்கு வாய்ப்புள்ளது. வயது அதிகமாக சம்பாதிக்கும் திறனை எப்பொழுதும் பிரதிபலிக்காது. ராமரை போல் அவருக்கு அனுமன் தேவைப்பட்டது. மனிதர்கள் போல் எனக்கு யாரும் தேவையில்லை என்று அழாதீர்கள். காலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இனி வெளிப்புறத்தை மட்டுமல்ல, கையிலுள்ள கோடுகளையும் மாற்றும். உன்னை பார்க்கும் எல்லா கண்களும் நீ நன்றாக வருவதை விரும்புவதில்லை. சில நீ கஷ்டப்படுவதை பார்க்க விரும்புகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.